நம்ம வாழ்க்கையில் வாக்குத்தத்தங்கள் எல்லாவற்றையும் நிறைவேற்றுகிறதற்கு தேவன் வல்லவராய் இருக்கிறார். வாக்கு பண்ணினவர் மாறிடார். வாக்கு பண்ணினவர் என்ன பண்ண மாட்டாருங்க, அவர் மாற்றவே மாட்டார். ஆண்டவருடைய செழிப்பின் வாக்குத்தத்தங்களை நாம் நம்புகிறோமா அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஆண்டவருடைய செழிப்பின் வாக்குத்தத்தங்களை நாம் என்ன பண்ணணுங்க, நாம் நம்புகிறவர்களாய் விசுவாசிக்கிறவர்களாய் இருக்கணும். இன்னைக்கு நாம் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்களின் மேல் நாம் நம்பிக்கை வைக்கிறோமா, அந்த நம்பிக்கையை எப்படி வைப்பது அப்படிங்கிறத குறித்து தான் நாம் பார்க்க போகிறோம். ஆபிரகாமுடைய ஆசீர்வாதங்கள், ஆபிரகாமுக்கு ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தங்களின் அடிப்படையில் இன்னைக்கு நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். அவருடைய வாக்குத்தத்தங்கள் அப்படிங்கிறது எப்படிப்பட்டது அப்படின்னா, ஒரு விசுவாச பிரயாணத்தோடு இணைந்தது. அவருடைய வாக்குத்தத்தங்கள் எப்பொழுதும் ஒரு விசுவாச பிரயாணத்தோடு இணைந்தது. ஒரு வாக்குத்தத்தத்தை நீங்கள் சுதந்திரிக்கணும். உங்கள் வாழ்க்கையில் மாதம் ஒரு வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்கிறீங்க, வருஷத்துக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்கிறீங்க, அனுதினமும் ஒரு வாக்குத்தத்தத்தை ஆண்டவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்கிறீங்க. இந்த வாக்குத்தத்தங்கள் நம்ம வாழ்க்கையில் நிறைவேறணும் அப்படின்னா இந்த வாக்குத்தத்தமும் விசுவாசமும் இணைகிற போது தான் என்ன நடக்குதுங்க, அங்கே அந்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேற ஆரம்பிக்கிறது. ஆண்டவருடைய வழி நடத்துதல், ஆண்டவருடைய அந்த ப்ரொவிஷன்ஸ், ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் என்ன சப்ளை பண்ணுறார், என்ன கொடுக்கிறார், வாக்குத்தத்தமாக ஒன்று சொல்றாரு. அந்த வாக்குத்தத்தமாய் சொல்லிட்டு அந்த வாக்குத்தத்தத்தை நோக்கி நாம் முன்னேறுகிறதற்கு என்ன வழிகாட்டுதலை ஆண்டவர் கொடுக்கிறார், எந்த விதமான சப்ளைஸை அந்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேறதுக்கு என்ன விதமான சப்ளையை ஆண்டவர் கொடுக்கிறாரு அப்படிங்கிறது மேல நாம் நம்பிக்கை வைக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். அது மேல விசுவாசம் வைக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். அதை நாம் கவனிக்கிறவர்களாய் இருக்கணும். இப்போ என் வாழ்க்கையில பார்த்தீங்க அப்படின்னா, நாங்கள் ரொம்ப ஒரு கடினமான சூழ்நிலையில் தான் நாங்கள் இருந்தோம். ஒரு சேர் கூட எங்கள் வீட்டில் கிடையாது. ஓட்ட சேர் தான் ஒன்று இருக்கும். அந்த இரும்பு சேர், அந்த காலத்து மடக்கு சேர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மடக்கு சேரோடைய பின்பகுதி அந்த தகடு கூட இருக்காது. வெறும் மடக்கு சேர் கம்பியோடு இருக்கும். கீழே மட்டும்தான் உட்கார்றதுக்கு இருக்கும். அந்த மாதிரி ஒரே ஒரு சேர் இருக்கும் வீட்டில். மற்றபடி வேறு ஒன்றுமே கிடையாது. எங்கள் வீட்டில் எந்த விதமான பொருட்களுமே கிடையாது. சமைக்கிற பாத்திரங்கள், மளிகை சாமான் வைக்கக்கூடிய சின்ன சின்ன டப்பா, அதை தவிர எங்கள் வீட்டில் வேறு எதுவுமே கிடையாது. நாங்கள் ரட்சிக்கப்படுகிற போது, ரட்சிக்கப்பட்டதுக்கப்புறம் ஆண்டவரை விசுவாசிக்க ஆரம்பித்தோம். ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்களை பிடித்து கொண்டு ஆண்டவரை விசுவாசிக்க ஆரம்பித்தோம். அதே நேரத்தில் ஆண்டவருக்கு கொடுக்க ஆரம்பித்தோம். தசம பாகங்களையும் காணிக்கைகளையும் கணக்கு பாராமல் கொடுக்க ஆரம்பித்தோம். அன்னைக்கு எங்கள் பாஸ்டர் வந்திருந்தார் பார்த்தீங்களா, நான் எதிர்பார்க்கவே இல்லை, எதிர்பாராத நேரத்தில் வந்திருந்தார். வந்துட்டு அவர் சொன்னார், உங்கள் போதகர் கொடுக்கிற போதகர்னு சொல்லிட்டு போனாரா இல்லையா? அப்போது என்னை குறித்து எந்த ஊழியக்காரங்க கிட்ட நீங்கள் சாட்சியாக கேட்டாலும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அவர் கொடுக்கிறவர் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் வாங்குகிறவர்னு சொல்ல மாட்டாங்க, கொடுக்கிறவர் அப்படின்னு சொல்லுவாங்க. கொடுத்து கொடுத்து விசுவாசியாக இருந்த காலத்திலிருந்து கொடுத்து கொடுத்து பழகினோம். இன்னைக்கு எங்கள் வீட்டில் இல்லைன்னு சொல்லக்கூடிய எந்த ஒன்றுமே இல்லை. ஹல்லேலூயா. இல்லைங்கிறது தான் எங்ககிட்ட இல்லை, எல்லாமே இருக்கிறது. கர்த்தர் நம்மை அபரிமிதமாய் ஆசீர்வதிக்கிற தேவன். அவருடைய வாக்குத்தத்தங்களை நாம் என்ன செய்யணும் அப்படின்னா, விசுவாசத்தோடு கூட நாம் பிடித்து கொள்ள வேண்டும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்களேன், அவருடைய வாக்குத்தத்தங்களை விசுவாசத்தோடு கூட நாம் பிடித்து கொள்ள வேண்டும். வாக்குத்தத்தங்கள் எல்லாமே எப்படிப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது விசுவாசத்தோடு இணைந்தது. அந்த விசுவாசத்தை நீங்கள் பயன்படுத்துகிற போது மட்டும்தான் அந்த வாக்குத்தத்தங்கள் உங்கள் வாழ்க்கையில் செயல்பட ஆரம்பிக்குது. இப்போ நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, செழிப்பை பற்றின வாக்குத்தத்தங்களை நீங்கள் புரிந்து கொள்வதற்கு நீங்கள் செழிப்பை குறித்ததான வாக்குத்தத்தங்களை எடுத்து அதை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். ஹல்லேலூயா. மீண்டும் 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 நீங்கள் தியானம் பண்ணிக்கொண்டே இருக்க வேண்டும்.
சரி, ஓகே. இப்போ இந்த செழிப்பை குறித்ததான வாக்கு தத்தங்களை நீங்கள் புரிஞ்சுக்கணும்னா, ஏன் செழிப்பை குறித்த வாக்கு தத்தங்களை நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஆண்டவர் இந்த சீசனில் நமக்கு சொல்லி இருக்கக்கூடிய காரியம் என்னதுங்க? நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன். இந்த சீசனில் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். அப்போ ஆண்டவர் இந்த சீசன்ல என்ன ஆசீர்வதிக்கிறார்ங்கிற அந்த வாக்கு தத்தத்தையே நான் புரிந்து கொள்ளுகிறதற்கு ஆபிரகாமுடைய வாழ்க்கை நமக்கு அடிப்படையாக இருக்கிறது. ஹல்லேலூயா. பிளெஸிங்ஸ் எல்லாம் ஆதி ஆகமத்தில் 1ஆம் அதிகாரத்தில் இருந்தே பிளெஸிங் ஆரம்பிக்குது. ஆண்டவர் என்ன பண்ணாரு? ஒவ்வொன்றையும் உருவாக்கினார், நல்லது என்று கண்டார், ஆசீர்வதித்தார். எல்லாத்தையுமே அவர் என்ன பண்ணாருங்க? ஒவ்வொன்றையும் உருவாக்கினார், நல்லது என்று கண்டார், அதை அவர் என்ன பண்ணாருங்க? ஆசீர்வதித்தார். அப்போ இது நாம் என்ன பண்றோங்க? அங்க ஆதியாகமம் 1ல இருந்தே நாம ஆண்டவர் ஆசீர்வதித்த காரியங்களை நாம் பார்க்கிறோம். ஆனா ஆதியாகமம் 1ல இருந்து ஆசீர்வாதங்கள் கடந்து வந்தாலும் ஆபிரகாம்ல இருந்து ஆண்டவர் சொன்ன ஆசீர்வாதத்தை தான் இன்னைக்கு உலகம் முழுவதிலும் இருக்கக்கூடிய விசுவாசிகளின் மேல் கிறிஸ்துவுக்குள் ஆபிரகாமின் ஆசீர்வாதங்களால் உங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன் சொல்லி அவர் என்ன பண்ணியிருக்கிறாருங்க? ஆபிரகாமின் ஆசீர்வாதங்களால் நம்மை ஆசீர்வதித்து இருக்கிறார். அப்ப ஆபிரகாம்ல இருந்து நாம் என்ன செய்யணுங்க? ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை குறித்து நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. ஓகே. ஆதியாகமத்தின் புத்தகம் 13ஆம் அதிகாரம் 2ல இருந்து 6ஆம் வசனம் வரையில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, ஆபிரகாம் எவ்வளவு செழிப்பான மனுஷனாய் இருந்தான் அப்படிங்கிறத குறித்து சொல்லப்பட்டிருக்கு. சரி, இப்போ நம்ம வாசிக்கலாம். ஆதியாகமம் 13:2 மட்டும் வாசிங்க பார்க்கலாம். ஆபிரகாம் மிருக ஜீவன்கள், ஆடு மாடு எல்லா மிருக ஜீவன்கள் அவனுக்கு இருந்தது. வெள்ளி இருந்தது, பொன் இருந்தது, எல்லாம் இருக்கக்கூடிய ஆஸ்திகளை உடைய, சொத்துக்களை உடைய சீமானாய் இருந்தான். ஹல்லேலூயா. எப்படி இருந்தாங்க? அவன் சொத்துக்களை உடைய சீமானாய் இருந்தான். அப்படின்னா ஒரு ராஜாவாய் இருந்தான். ஹல்லேலூயா. சரி, 5ஆம் வசனம் வாசிங்க பார்க்கலாம். வந்த லோத்துக்கும் ஆடு மாடுகளும் கூடாரங்களும் இருந்தன. அவர்கள் ஒருமித்து குடியிருக்க அந்த பூமி அவர்களை தாங்க கூடாததாய் இருந்தது. அவர்களுடைய ஆஸ்தி மிகுதியாய் இருந்தபடியால் அவர்கள் ஒருமித்து வாசம் பண்ண ஏதும் இல்லாமல் போயிட்டு. பாருங்க, ஆபிரகாம் கூட வந்த லோத்துக்கும் என்னெல்லாம் இருந்ததுங்க? ஆடு மாடு கூடாரங்கள் எல்லாமே இருந்தது. ஆனா இப்போ அவங்க பெருகிட்டே இருக்கிறாங்க. எப்படி இருக்கிறாங்க? அவங்க பெருகிட்டே இருக்காங்க. ஆண்டவர் ஆபிரகாமை பெயர் சொல்லி அழைக்கிறார். அவனை அழைத்து அவனை பெருக பண்ணுகிறார். ஆபிரகாமோட இருந்ததுனால ஆண்டவர் லோத்தையும் பெருக பண்ணுகிறார். ஹல்லேலூயா. இப்போ இவங்க 2 பேரும் பெருகி 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 அவங்க குடியிருந்த அந்த இடம் என்ன ஆயிருச்சுங்க? அந்த பூமி அவர்களை தாங்க கூடாது இருந்தது. ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஆண்டவர் உங்களுடைய ஆசீர்வாதத்தை பெருக பண்ணிக்கொண்டே இருக்கிறார். உங்களுடைய ஆசீர்வாதம் பெருகிட்டே இருக்குங்க. நம்ம ஆசீர்வாதம் எப்படிப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெருகுகிற ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. நேற்று இருந்ததை விட இன்றைக்கு நான் பெருகுவேன். இன்றைக்கு இருக்கிறதை விட நாளானிக்கு நான் பெருகுவேன். ஒவ்வொரு நாளும் நான் பெருக்கத்தின் சாயலாய் இருக்கிறேன். நான் பெருகி கொண்டே இருப்பேன். ஹல்லேலூயா. அப்போ நீங்கள் ஒவ்வொரு நாளும் பொருளாதாரத்தில் பெருக முடியும், எண்ணிக்கையில் பெருக முடியும், நம்முடைய சபை ஆயிரங்களில் பெருக முடியும், நம்முடைய சபை லட்சங்களில் பெருக முடியும், நம்முடைய சபைக்கு சொந்த நிலங்கள் உண்டாகிறது, கட்டிடங்கள் உண்டாகிறது. 20 கோடி ரூபாய்க்கு நாம கர்த்தருக்கென்று ஆலயத்தை நாம் கட்டுகிறோம். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் பெருக பண்ணுகிற தேவன். இந்த ஆபிரகாமும் லோத்தும் அவங்க ஒன்றாய் குடியிருக்கிறார்கள். அவங்களுடைய ஆஸ்திகள் எல்லாத்தையும் ஆண்டவர் பெருகிட்டே இருக்கிறாரு. அப்படி அவங்க பெருகிட்டே இருக்கிறதுனால அவங்க ஒன்னா குடியிருக்க முடியாத அளவுக்கு ஒரு பெரிய பெருக்கம் இட நெருக்கடி வந்துருச்சு. ஹல்லேலூயா. என்ன வந்துருச்சுங்க? இட நெருக்கடி வந்துச்சு. ஆண்டவர் இடப்புறமும் வலப்புறமும் இடங்கொண்டு பெருகுவீர்கள்னு சொல்லி இருக்கிறார். ஆண்டவர் நம்மை பெருக பண்ணுகிற தேவன். ஒரு குடும்பமாய் இருந்தாலும் சரி, சபையாய் இருந்தாலும் சரி, ஆண்டவர் பெருக பண்ணுகிறவர். கர்த்தர் உங்கள் குடும்பத்தை பெருக பண்ணுகிறார். நீங்கள் கீழாகாமல் மேலாவீர்கள், நீங்கள் வாளாகாமல் தலை ஆவீர்கள். ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களை பெருக பண்ணுகிறார். இங்க நாம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஆபிரகாம் பெருகினதற்கு காரணம் என்ன அப்படிங்கிறத பார்க்கணும். முதலாவது வாக்குத்தத்தம்.
ஆண்டவர் அவனோடு செய்து கொண்ட உடன்படிக்கையின் வாக்குத்தத்தம், அந்த வாக்குத்தத்தத்தை இவன் விசுவாசித்தான். ஆண்டவருடைய பங்கு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறது, நம்மளுடைய பங்கு நாம் விசுவாசிக்கிறது. அவருடைய வழிகாட்டுதலை விசுவாசிப்பது, வாக்குத்தத்தத்தை விசுவாசிப்பது, அவர் கொடுக்கக்கூடியதான அந்த ப்ரொவிஷன்ஸ், அந்த சப்ளையை விசுவாசிக்கிறது. இதை ஆபிரகாம் செய்யறான். அவன் செய்கிற போது அவனுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதங்கள் என்ன ஆகுதுங்க? கூரையை பிச்சுக்கிட்டு கொட்டுற மாதிரி அவன் வாழ்க்கையில் ஆசீர்வாதங்கள் கொட்ட ஆரம்பிக்கிறது. ஹல்லேலூயா. பக்கத்தில் இருக்கிறவங்களை தொட்டு சொல்லுங்க, இன்னைக்கு இருக்கிற மாதிரி நாளைக்கு நீங்க இருக்க போறதில்ல. நிச்சயமாய் நீங்கள் கோடீஸ்வரர்கள் ஆகிறீர்கள். நம்முடைய தேவன் செழிப்பின் தேவன். நிச்சயமாய் நீங்கள் கோடீஸ்வரர்கள் ஆகிறீர்கள். நிச்சயமாய் நீங்கள் லட்சாதிபதி ஆகிறீர்கள். ஹல்லேலூயா. ஓகே, இப்போ ஆண்டவர் முதலாவது என்ன பண்றாரு அப்படின்னா, ஆபிரகாம அவனை முதலாவது அழைக்கிறார். அழைத்து அவனுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். என்ன கொடுக்கிறாருங்க? அவனை அழைக்கிறார். அழைத்து அவனுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். ஆதியாகமத்தின் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 1-3 வரையில் வாசிங்க பார்க்கலாம். ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. ஆண்டவர் என்ன சொல்றாரு? ஆபிரகாமை பார்த்து, நீ உன் தேசத்தை விட்டுரு. எங்க எதை விட்டுறணும்? நல்லா கவனிங்க, எல்லாருமே கவனிக்கணும். இங்கதான் உங்க செழிப்பே ஆரம்பிக்குது. நீ எதை விட்டுறணும்? நீ உன் தேசத்தை விட்டுறணும். அடுத்தது உன் இனத்தை விட்டுறணும். எதை விட்டுறணும்? உன் இனத்தை விட்டுறணும். உன்னுடைய தகப்பன் வீட்டை விட்டுறணும். எதை விட்டுறணும்? தகப்பன் வீட்டை விட்டுறணும். விட்டுட்டு நீ புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கக்கூடிய தேசத்துக்கு போ. ஹல்லேலூயா. இங்க ஆண்டவர் அவனுக்கு சில காரியங்களை சொல்றாரு. நீ இதை விட்டுரு 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 போ அப்படின்னு சொல்றாரு. இதெல்லாம் விட்டுட்டு நீ போ, நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. இப்போ நாம கிறிஸ்தவர்களாகிய நாம என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த வாக்குத்தத்தங்களுக்கு நாம் கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆண்டவர் அவனை கூப்பிடுறாரு, ஆபிரகாமை அழைக்கிறார். அவனை என்ன பண்றாருங்க? அவனை உன்னுடைய தேசத்தை விட்டு, இனத்தை விட்டு, தகப்பன் வீட்டை விட்டுட்டு நீ என்னை பின்பற்றி புறப்பட்டு வா அப்படின்னு சொல்றாரு. இங்க நாம பார்க்கக்கூடிய காரியம் என்ன அப்படின்னா, நாம ஒரு வேறு பிரிந்த வாழ்க்கை வாழ வேண்டும். ஹல்லேலூயா. நீங்க சொந்தக்காரங்களோடையே ஒண்ணுமண்ணா இருந்தீங்கன்னா, ஆவியில இல்லாத விசுவாசிகளோடையே ஒண்ணுமண்ணா இருந்தீங்கன்னா, நண்பர்களோட, உலகத்தாரோட, அவங்களோடையே ஒன்னா இருந்தா அவங்க பேசுற பேச்சு உங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும், உங்களை ஆதிக்கம் செலுத்தும். அவங்களுடைய எண்ணங்களும் அவங்களுடைய கருத்துக்களும் உலக பிரகாரமானது. அந்த உலக பிரகாரமான எண்ணங்களும் உலக பிரகாரமான கருத்துக்களும் என்ன பண்ணுங்க? உங்களுடைய மைண்டை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். அது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும்போது உங்களுடைய மனதை அது ஈர்க்க ஆரம்பிக்கிற போது அப்ப என்ன ஆகும்? நீங்களும் அவர்களைப் போலவே சிந்திக்கிறீர்கள். அதனால தான் ரட்சிக்கப்பட்ட ஒரு மனுஷனுக்கான தகுதியாக ஆண்டவர் சொல்லுகிறது என்னன்னா, வேறு பிரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. ஹல்லேலூயா. நீங்க 2 பேர் இருக்கிறாங்க, 2 ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க. ஒருத்தர் ரட்சிக்கப்பட்டுட்டான், இன்னொரு ஃப்ரெண்டு ரட்சிக்கப்படலை. இவனோடையே அவன் ஐக்கியமாகவே இருந்துட்டு இருக்கான் அப்படின்னா, அவன் என்னெல்லாம் பேசுகிறானோ, என்னெல்லாம் பண்ணுறானோ, இது எல்லாத்தையும் இவன் பண்ணிக்கிட்டே இருப்பான். அவனும் குடிக்கிறான், இவனும் குடிக்கிறான். அவனும் பீடி குடிக்கிறான், இவனும் பீடி குடிக்கிறான். அவனும் பொய் பேசுகிறான், இவனும் பொய் பேசுகிறான். அவனும் ஏமாத்துறான், இவனும் ஏமாத்துறான். அப்போது என்ன வராது அப்படின்னா, ஒரு பக்கம் கிறிஸ்துவை போல் வாழ்கிற அந்த வாழ்க்கை முறை, அந்த பழக்க வழக்கங்களில் கிறிஸ்தவர்களுக்கே வேதாகமம் சொல்லுகிறதான அந்த பழக்க வழக்கங்களில் மாற்றம் வராது. 2வது, நம்பிக்கைகள்ல மாற்றம் வராது. அவர்களுடைய வழிபாடுகள் வேறு, நம்முடைய வழிபாடுகள் வேறு. அந்த நம்பிக்கையில மாற்றம் வராது. அடுத்த காரியம் என்ன அப்படின்னா, உலகம் சொல்லுகிறது நீ எப்படி வேணாலும் பணம் சம்பாதிக்கலாம். கர்த்தர் சொல்றாரு, நான் இப்படித்தான் பணம் சம்பாதிக்கணும்னு உனக்கு வச்சிருக்கிறேன். நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுகிறேன்னு சொல்றாரு. அப்போ ஆண்டவர் எல்லா காரியத்திலையும் ஆண்டவருடைய வார்த்தை என்ன செய்கிறது அப்படின்னா, உலகத்துக்கும் நமக்கும் உள்ள ஒரு வேறுபாட்டை காட்டுகிறது. கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும்
சம்பந்தம் ஏது? இருளுக்கும் ஒளிக்கும் ஐக்கியம் ஏது? அப்போ நமக்கும் அந்தகாரத்திற்கும் நமக்கும் உலகத்துக்கும் சம்பந்தம் கிடையாது. ஒரு வேறு பிரிந்த வாழ்க்கை வாழாத ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில என்ன வராதுன்னா விசுவாசம் எழும்ப முடியாது. விசுவாசம் எழும்ப முடியாது. அவங்க யார் கூட பழகுறாங்க, யார் கூட பேசுறாங்க? காலையில் எந்திரிச்சு பைபிள் படிக்கிறோம், காலையில் எந்திரிச்சு ஆராதிக்கிறோம், துதிக்கிறோம், எல்லாம் பண்ணுறோம். எல்லாம் பண்ணிட்டு காலையில் போனதில் இருந்து நம்மளோட பழக்க வழக்கம் பூரா யாரோட இருக்குதுங்க? சுற்றிலும் அவிசுவாசிகளோட. அதே நேரத்தில் வீட்டுக்குள்ளே வந்தாலும் சொந்த பந்தங்களோட, அவர் ரட்சிக்கப்படாத சொந்த பந்தங்களோட. அப்போது உலகத்தின் சத்தங்கள் நம்மளுடைய காதுகளில் வந்துக்கிட்டே இருக்க 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 நம்மளால் அந்த வார்த்தையை நம்ம விசுவாசிக்க முடியாது. அப்போ தான் அந்த கற்பாறை நிலத்தில் விதைக்கப்பட்ட விதை மாதிரி, முள்ளுள்ள இடத்துல விதைக்கப்பட்ட விதை மாதிரி என்ன ஆயிருதுங்க? நமக்குள் விதைக்கப்பட்ட வாக்குத்தத்தங்கள் அது பலன் கொடுக்காமல் போய்விடுகிறது. அது முளைப்பதற்கேதுவான விசுவாசம் எழும்பாமல் போய்விடுகிறது. அதனால நாம என்ன செய்யணும் அப்படின்னா, முதலாவது குவாலிஃபிகேஷன், நீ என்ன செய்யணும்? நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நீ தாமலை தண்ணி மாதிரி இரு. யாரோடையும் நீ என்ன பண்ணக்கூடாது? அவிசுவாசிகளோடு நாம் ஒட்டக்கூடாது. கெடுக்கிறவனோட நாம ஒட்டக்கூடாது. குருடனுக்கு குருடன் வழிகாட்ட முடியாது. அப்ப நம்ம என்ன செய்யணும்? நாம் ஆண்டவருடைய பிள்ளைகளோடு கூட நாம் ஐக்கியமாய் இருக்கணும். அதுலயும் விசுவாசமே இல்லாதவனோட ஐக்கியமாய் இருக்காதீங்க. உங்களை விட விசுவாசத்துல வளர்ந்தவர்களோடு நீங்க ஐக்கியப்பட்டீங்க அப்படின்னா அவர்கள் உங்களை தூக்கி விடுவார்கள், அவர்கள் உங்களை பலப்படுத்துவார்கள், அவர்கள் உங்களை தாங்குவார்கள், அவர்கள் உங்களை வழி நடத்துவார்கள். அப்ப நமக்கு தேவையானதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். என்ன அப்படின்னா, ஒரு வேறு விரிந்த வாழ்க்கை வாழ நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். சரி, ஓகே. அடுத்தது இங்க நாம பார்க்கக்கூடிய காரியம், ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீ உன் தேசத்தை விற்று, உன் இனத்தை விற்று, அப்புறம் என்னதுங்க, உன் தகப்பன் வீட்டை விற்று, இதையெல்லாம் விட்டுட்டு புறப்பட்டு நான் உனக்கு காட்டுகிற தேசத்துக்கு போ அப்படின்னு சொல்றாரு. பார்த்தீங்களா? அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நீ எல்லாத்தையும் நீ உனக்கு தெரிந்ததாய் இருக்கிற, உனக்கு அறிமுகமாய் இருக்கக்கூடிய எல்லாத்தையும், உனக்கு பழகி போன, சிம்பிளா சொல்றதுன்னா உனக்கு பழகி போன எல்லாத்தையும் விட்டுட்டு நீ என்ன பண்ணணும்? என்னுடைய திட்டங்களுக்கு நேராக நீ கடந்து வா. ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவருடைய திட்டம் உங்களுக்கு இருக்கிறது. அதுதாங்க வாக்குத்தத்தம். ஆண்டவர் இந்த வருடத்துக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்குறாருடா. நீங்க ஒன்றும் திட்டம் போடல, நான் செழிப்பாகணும், நான் செழிப்பாகணும், நான் செழிப்பாகணும், நீங்க திட்டம் போடல. அவர் திட்டம் போட்டாரு. என்னன்னு திட்டம் போடுறாருங்க? உன்னை இந்த ஆண்டு நான் செழிப்பாக்குவேன், இந்த சீசன்ல நான் உன்னை செழிப்பாக்குவேன். இது ஆண்டவருடைய திட்டம். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய இந்த திட்டம் இருக்குது பார்த்தீங்களா? இந்த திட்டத்தை நம்ம வாழ்க்கையில அதை அடாப்ட் பண்ணிக்கிறதுக்கு, அதை ஏற்றுக்கொள்வதற்கு, ஆண்டவருடைய திட்டத்தில் நாம நடக்கிறதுக்கு நாம் என்ன செய்யணும்? நமக்கு எதெல்லாம் வசதியா இருக்குதோ, எதெல்லாம் நமக்கு ஈஸியா இருக்குதோ, நமக்கு எதெல்லாம் ஃபெமிலியரா இருக்கோ, பழக்கப்பட்டதா இருக்குதோ, அது எல்லாத்தையும் விட்டுறணும். ஹல்லேலூயா. எதையெல்லாம் விட்டுறணுங்க? உனக்கு பழக்கப்பட்ட, நீ உன் சொந்தத்தோடையே இருந்தீனா நீ என்ன விசுவாசிக்க முடியாது. அதனால நீ என்ன பண்ணிரு? நீ தனியா வான்னு சொல்லி ஆண்டவர் கூப்பிடுறாரு அவனை, ஆபிரகாம. அது மாதிரி நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு சில ஃபெமிலியர் சரௌண்டிங்ஸ் இருக்கும். நம்மளுடைய வாழ்க்கையில சில பழகிப்போன காரியங்கள் இருக்கலாம், பாவம் பழகிப்போன காரியமாய் இருக்கலாம், அல்லது நம்முடைய வாழ்க்கையில ஒரு சேஃப் ஜோன்லயே வாழ்ந்து கொண்டு இருந்திருப்போம். அதாவது நாம் என்ன செய்து கொண்டு இருந்திருப்போம் அப்படின்னா, 4 நாளைக்கு வேலைக்கு போறது, அந்த 4 நாளில் வர்ற காசை வச்சு 10 நாளைக்கு செலவு பண்ணுறது, அப்படி ஒரு சேஃபாக இருந்துக்கிறது. இதுக்கு மேலே ஒரு முயற்சி எடுக்க மாட்டேன், இதுக்கு மேலே என்னால் பண்ண முடியாது. சரி, ஒரு வேளை நீங்கள் ஒரு குறிப்பிட்ட வேலையை செய்கிறீங்க, தைக்கிற வேலையை செஞ்சுட்டு இருக்கிறீங்க அப்படின்னா, டெய்லராக இருக்கிறீங்க அப்படின்னா, டெய்லராகவே நான் இருப்பேன், அதுக்கு மேலே நான் என்ன ஆக மாட்டேன், அதுக்கு அடுத்த ஒரு வேலைக்கு நான் போக மாட்டேன். எனக்கு இது போது, சேஃப், இதில் இருந்தால் தான் எனக்கு சேஃபாக இருக்குது, இதுக்கு மேலே நான் முயற்சி எடுக்க தயாராக இல்லை. எந்த வயதிலும் நீங்கள் முயற்சி எடுக்க முடியும்.
ஆபிரகாம ஆண்டவர் என்ன சொன்னாரு, உனக்கு பழக்கமான சூழ்நிலையெல்லாம் விட்டுட்டு உன்னால முடியாத ஒன்றை செய்யறதுக்கு அல்லது உனக்கு கடினமாய் தோன்றுகிற ஒன்றை செய்யறதுக்கு நீ புறப்பட்டு வான்னு சொல்லி கூப்பிடுறாரு. ஹல்லேலூயா. எந்த ஒரு ஆசீர்வாதத்தை சுதந்தரிப்பதற்கும் நமக்கு பழக்கமான காரியங்கள், நம்மளால செய்ய முடியாதுன்னு நினைக்கிறது, நம்மளுடைய பழைய எண்ணங்கள், பழைய எக்ஸ்பீரியன்ஸ், இது எல்லாத்தையும் நாம் என்ன பண்ணிடணுங்க, அதெல்லாம் உதறி தள்ளிட்டு, உங்களுக்கு அந்த ஃபெமிலியராக இருக்கக்கூடியதை எல்லாம் உதறி தள்ளிட்டு நீங்க என்ன செய்யணும், நீங்க ஆண்டவருடைய திட்டத்தை நோக்கி ஓடி வர வேண்டும். ஹல்லேலூயா. சத்தமா ஒரு ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களை ஒரு வீடு வாங்கி தரேன்னு சொல்றாரு, உங்களோட பேசுறாரு. ஆண்டவர் ஒரு வீடு வாங்கி தரேன்னு சொல்றாரு. அப்படி சொல்லும்போது கடன் வாங்கியே பழக்கப்பட்டவங்களுக்கு என்ன இருக்குங்க, அவங்களுக்கு பழக்கமான ஒரு சிந்தனா முறை என்ன அப்படின்னா, கடன் வாங்கி வீடு வாங்கலாம் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய சிந்தனா முறையாக இருக்கும். ஆனால் ஆண்டவர் கடனே இல்லாமல் உனக்கு நான் வீட்டை தருகிறேன், உன்னுடைய பழைய சிந்தனையை நீ மாற்று. ஹல்லேலூயா. புரியுதுங்களா? பழைய சிந்தனை உங்களுக்கு சோம்பேறித்தனமாய் இருக்கலாம், பழைய சிந்தனை உங்களுக்கு தோல்வி மனப்பான்மையாய் இருக்கலாம், பழைய சிந்தனை உங்களுக்கு பழைய அனுபவங்கள், உங்க வாழ்க்கையில வந்த பழைய அனுபவங்கள், அதை வச்சே நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு இருக்க கூடாது. அதை வச்சே இந்த வாக்குத்தத்தத்தை கர்த்தர் இப்படித்தான் நிறைவேற்றுவார் அப்படின்னு நாம நினைச்சிட்டு இருக்க கூடாது. ஆண்டவர் எனக்கு ஒரு புதிய தொழிலை கொடுக்கிறார், அதனால நான் கடனை வாங்கி நான் தொழிலை தொடங்குறேன் அப்படின்னு சொல்லி நாம நினைக்கிறது இல்லை. இதுக்கு முன்னாடி கடன் வாங்கி தான் தொடங்கினேன், இப்பவும் நான் கடன் வாங்கி தொடங்குறேன் அப்படிங்கிறது இல்லை. ஆண்டவர் உங்களுக்கு புது வழிகளை வைத்திருக்கிறார். பழச நீ யோசிக்காதே, முந்தினவைகளை நீ சிந்திக்காதே, பூர்வமானவைகளை நீ என்ன பண்ண வேண்டாம், நீ யோசிக்க வேண்டாம். நீ என்ன பண்ற, எப்பவுமே நாம என்ன செய்கிறோம், இதுக்கு முன்னாடி நான் ஒரு காரியத்தில் ஜெயித்தேன் அப்படின்னா, அந்த காரியத்தில் நான் ஜெயித்த போது நான் என்னெல்லாம் அனுபவித்தேனோ, எதெல்லாம் யோசித்தேனோ, அதே மாதிரி தான் இப்போ ஆண்டவர் எனக்கு செய்வார்னு நம்ம நினைக்கிறோம். அதே மாதிரி இன்னொரு பக்கத்தில் பார்த்தா, பழைய ஒரு முறை நான் தோற்று போனது, என் வாழ்க்கையில் என்ன அடிபட்டனோ, அப்ப என்ன வழி வந்துச்சோ, அப்ப என்ன அனுபவங்கள் வந்துச்சோ, அதே அனுபவங்களை தான் இப்போ நான் சந்திப்பேன் அப்படின்னு சொல்லி நாம நினைச்சிட்டு இருப்போம். ஆனா ஆண்டவர் உங்களுக்கு 1000 புதிய வழிகளை அவர் வைத்திருக்கிறார். உங்களை ஆசீர்வதிக்கிறதற்கு ஆண்டவருக்கு 1000 வழிகள் இருக்கிறது. அதனால நீங்க ஆண்டவருடைய ஒரு வாக்குத்தத்தம் வந்துட்டா, அவர் இப்படி ஆசீர்வதிப்பாரா, அப்படி ஆசீர்வதிப்பாரா, இதை செய்து ஆசீர்வதிப்பாரா, அதை செய்து ஆசீர்வதிப்பாரா, அதை யோசிக்கிறது உங்களுடைய வேலை இல்லை. உங்களுடைய வேலை விசுவாசிப்பது. ஹல்லேலூயா. சந்தேகமே இல்லாமல் விசுவாசிப்பது, அவிசுவாசமே இல்லாமல் விசுவாசிப்பது. அப்படி விசுவாசிக்கிறத விட்டுட்டு ஆண்டவர் இப்படி செய்வாரா, அப்படி செய்வாரா, ஹல்லேலூயா, எப்படியும் செய்வார், எதையும் செய்வார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, எப்படியும் செய்வார், எதையும் செய்வார். ஹல்லேலூயா. நீ 10 வழியை யோசிச்சைனா அவர் 1001வது வழியில உன்னை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. நீ 1000வது வழியை நீ யோசிச்சுட்டு இருக்கிறதுக்கு முன்னாடி ஆண்டவர் 1001வது வழியில என்ன பண்ணிடுவாரு, உன்னை ஆசீர்வதித்து விடுவார். ஹல்லேலூயா. அப்ப நம்ம என்ன செய்யக்கூடாது, உங்க பழைய நினைவுகள், பழைய எண்ணங்கள், பழைய அனுபவங்கள், பழைய நண்பர்கள், பழைய உறவுகள், இதையே பிடிச்சி வச்சுக்கிட்டு அவங்க சொல்றதை கேட்டுக்கிட்டு அவங்க பண்றது இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு நாம பழசையே யோசிச்சுட்டு இருந்தோம் அப்படின்னா என்ன ஆகாதுங்க, பிரியாணி வராது. பழைய சோறை வச்சுக்கிட்டே நீங்க என்ன பண்ண முடியாது, பிரியாணி சாப்பிட முடியாது. ஒன்று பிரியாணி சாப்பிடு, இல்லைன்னா பழைய சோறை சாப்பிடு. ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு பிரியாணி சாப்பிடணும்? அப்போ பழச என்ன பண்ணிடணுங்க, இன்னைக்கு பிரியாணி செய்ய போறீங்கன்னா நேற்று வச்ச குழம்பு ரசமெல்லாம் என்ன பண்ணிடுவீங்க, பத்திரமா வச்சு வைப்பீங்களா? என்ன பண்ணுவீங்க, அதை தூக்கி போட்டுருவீங்க. தூக்கி போட்டுட்டு என்ன செய்வீங்க, இன்னைக்கு புதுசாக நீங்கள் பிரியாணி செஞ்சு தான் சாப்பிடுவீங்க. அது மாதிரி நாம் என்ன செய்யணுங்க, ஆண்டவர் புதிய காரியங்களை செய்கிறார். ஹல்லேலூயா. ஒரு வாக்குத்தத்தம் உங்களுக்கு வருகிறது அப்படின்னாவே கர்த்தர் உங்களுக்கு ஒரு புதிய காரியத்தை செய்கிறார். அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறுகிறதற்கு நாம விசுவாசிக்கணும். அந்த விசுவாச பாதையில நாம் என்ன செய்யணும் அப்படின்னா, நாம் ஓட ஆரம்பிக்க வேண்டும். அந்த ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற வாக்குத்தத்தம் என்பது ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற திட்டம். ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஆண்டவர்
கொடுக்கிற வாக்குத்தத்தம் என்பது உங்கள் எதிர்காலத்தை குறித்து ஆண்டவர் வைத்திருக்கிற திட்டம். அந்த திட்டத்தை நோக்கி நாம் ஓட வேண்டும். ஹல்லேலூயா. எத்தனை தான் இடர்கள் வந்தாலும் அப்போ வாக்குத்தத்தம் இருக்குது பார்த்தீங்களா? வாக்குத்தத்தங்கிறது ஆண்டவருடைய பிளானு. சொல்லுங்களேன். கெடுக்கிறதுக்கு மட்டும்தான் பிசாசு பிளான் போடுவானா? ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறதுக்கு பிளான் போடுறாரு. ஹல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்க வாழ்க்கையில ஆண்டவர் எல்லாத்தையும் பிளான் பண்ணி இருக்கிறார். அப்ப அந்த பிளான் எல்லாத்தையும், அந்த திட்டங்கள் எல்லாத்தையும் உங்க வாழ்க்கையில ஆண்டவர் நிறைவேற்றுகிறார். அந்த நிறைவேற்றுகிற பாதையில நீங்க என்ன செய்யணுங்க? ஓடுகிறேன், நான் ஓடுகிறேன், இயேசுவுக்காய் ஓடுகிறேன், ஓடுகிறேன், நான் ஓடுகிறேன், இயேசுவுக்காய் ஓடுகிறேன். ஹல்லேலூயா. அப்ப நம்ம என்ன செய்யணும்? வாக்குத்தத்தத்தை நோக்கி ஓட ஆரம்பிக்கணும். எத்தனை பேர் ஓட ஆரம்பிக்க போறீங்க? இது ஒரு விசுவாச ஓட்டம். ஹல்லேலூயா. வாக்குத்தத்தம் என்பது ஒரு விசுவாச ஓட்டம். அது காட்ஸ் பிளான். அந்த பிளானுக்கு நாம என்ன செய்யணுங்க? சொல்லுங்களேன். இங்க நான் 1 கோடி ரூபாய் வச்சிருக்கிறேன். எவ்வளவு வச்சிருக்கிறேன்? 1 கோடி ரூபாய் வச்சிருக்கிறேன். 1 கோடி ரூபாயை வச்சுட்டு நான் என்ன சொல்றேன்? வேகமா ஓடி வந்து எடுத்துக்கொள்ளுகிறவர்கள் இந்த பணத்தை எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? சொல்லுங்களேன். 1 கோடி ரூபாய்க்கு எதுக்கு என்னங்க? ரேஷன் கடையில் 1000 ரூபா கொடுத்தாவே நாங்கள் என்ன பண்ணிடுவோம்? வேகமாக ஓடி போய் காலையில் 6 மணிக்கே போய் நின்று என்ன பண்ணிடுவோம்? நாங்கள் வாங்கிடுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்போது எப்படி அந்த 1000 ரூபாய்க்கு, கண்ணுக்கு தெரிகிற 1000 ரூபாய்க்கு ஓடுறோமே, அப்போ என்ன செய்யணும்? அவருடைய வாக்கு தத்தங்கள் எல்லாவற்றையும் சுதந்தரிக்கிறதற்கு விசுவாசத்தில் அனுதினமும் நம்ம ஓட ஆயத்தமாகி இருக்க வேண்டும். எபிரேயரின் புத்தகம் 11:8 வாசிங்க பார்க்கலாம். விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். ஹல்லேலூயா. ஆபிரகாம் என்ன பண்ணாங்க? விசுவாசத்தினாலே தான் சுதந்திரமாய் பெறப்போகிற இடத்துக்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது அவன் என்ன பண்றான்? கீழ்ப்படிந்து. சொல்லுங்க பார்க்கலாம். என்ன படிந்து? கீழ்ப்படிந்து. பாருங்க, ஆண்டவர் கூப்பிடுறாரு. என்ன செய்யறாரு? நீ உன் ஜனத்தார, உன் இனத்தார, உன் தாய் தகப்பன் வீட்டை எல்லாம் உனக்கு ஃபெமிலியரானது, உன்னுடைய உனக்கு முன்னாடி இருக்கிற ஜனங்களாகட்டும், உனக்கு இருக்கக்கூடிய உறவுகளாகட்டும், உன்னுடைய சொந்தமாகட்டும், உன்னுடைய பழைய எண்ணங்களாகட்டும், பழைய எக்ஸ்பீரியன்ஸ் ஆகட்டும், எல்லாத்தையும் விட்டுட்டு நான் காட்டுற தேசத்துக்கு நீ போ, அதை உனக்கு நான் சொந்தமாக தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்லிட்டாரு. இப்போ அந்த இடத்துக்கு போறதுக்கு அழைக்கப்பட்ட போது அவன் கீழ்ப்படிந்து. ஹல்லேலூயா. அவன் என்ன பண்ணா சொல்லுங்க பார்க்கலாம். கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். என்ன செய்தாங்க? அவன் எங்க போறோன்னு தெரியாம புறப்பட்டு போனான். ஹல்லேலூயா. சொல்லுங்களேன். எங்க போறோன்னு தெரியாம புறப்பட்டு போனான். நிச்சயமில்லாத ஒன்றை நம்பி போனான். ஹல்லேலூயா. என்ன பண்ணா? நிச்சயமில்லாத ஒன்று. அவன் வாழ்க்கையில் அது நடக்குமா நடக்காதா தெரியாது. நான் இங்கே கவனிங்க. ஆபிரகாம் ஒரு புறஜாதி மனுஷங்க. அவனுக்கு இயேசுன்னா யாருன்னு தெரியாது. அவருக்கு கர்த்தர்னா யாருன்னு தெரியாது. ஒரு புறஜாதி மனுஷன். அவன் என்ன செய்யறான் அப்படின்னா, அவன் ஆண்டவர் பேசுனதும் என்ன பண்ணிட்டான்? அதை நம்பி, ஒரு நிச்சயமில்லாத ஒரு காரியத்தை நம்பி அவன் புறப்பட்டு வர்றான்னா அவன் எப்படியாப்பட்ட விசுவாசத்தோடு இருந்திருப்பான்னு பாருங்களேன். அவன் நம்பி புறப்பட்டு போகிறான். அந்த நிச்சயமில்லாத காரியங்களை நம்பி அவன் புறப்பட்டு போகிறான். ஆனால் நமக்கு தெரியும், அவனுடைய வாழ்க்கையெல்லாம் நாம் பார்த்துட்டதுனால நமக்கு தெரியும், ஆண்டவர் எந்த ஒரு நிச்சயமில்லாத காரியத்தை நம்மக்கிட்ட பேசினாலும் அதை நாம் நம்ப வேண்டும். ஹல்லேலூயா.
2 லட்சம் ரூபாயை கொண்டு நாம் ஒரு காரியத்தை செய்யணும்னாவே நமக்கு அது கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நாம் நினைக்கிறோம். ஆனால் அந்த சூழ்நிலையில் தான் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் கர்த்தர் உங்களுக்கு ஒன்றை சொல்லுகிறார், உனக்கு 20 கோடியில் உன்னை ஆசீர்வதிக்கிறேன், 20 கோடியில் உங்களுக்கு திருச்சபையை கொடுக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாரு. அப்படின்னா ஆண்டவர் 2 லட்சத்துக்கே என்னால் விசுவாசிக்க முடியல, 20 லட்சத்துக்கு எங்கே ஆண்டவர், 2 லட்சத்தையே இன்னும் என் கண்ணில் பார்க்கல, 20 லட்சத்தை நான் எங்கே போய் நான் பார்க்க போகிறேன், 20 கோடியை நான் எங்கே போய் பார்க்க போகிறேன் ஆண்டவரே அப்படிங்கிறது இல்லை. அவர் சொன்னால் சொன்ன சொல் மாறாதவர். ஹல்லேலூயா. சொன்ன சொல்லை காப்பாற்றும் தேவன். அவர் என்ன பண்ணுவாருங்க, சொன்ன சொல்லை காப்பாற்றுகிற தேவன். சொன்ன சொல்லை காப்பாற்றுகிற தேவன் தான் நம்மளோட இருக்கிறாரு. அதனால் நாம் என்ன செய்யணும், அதை நாம் உறுதியாய் பிடித்து கொண்டு கீழ்ப்படிந்து நாம் புறப்பட்டு போக ஆரம்பிக்க வேண்டும். சரி, பிலிப்பியரின் புத்தகம் 3ஆம் அதிகாரத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பாருங்க. 3:12 வாசிங்க பார்க்கலாம். அடைந்தாயிற்று அல்லது முற்றும் தேறினவனானே என்று எண்ணாமல், நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றிலும் தேறினவனானேன் என்று எண்ணாமல், கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ, கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடருகிறேன். எப்படி தொடருகிறேன்? ஆசையாய் தொடருகிறேன். பாருங்க, நான் அடைந்தாயிற்று, நான் பெற்றுக்கொண்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணிடல, நான் முற்றிலும் தேறினவனானேன், எல்லாமே எனக்கு இருக்குன்னு சாட்டிஸ்ஃபை ஆகி உக்காந்துக்கிறது இல்லை. நல்லா கவனிங்க, என் வாழ்க்கையில் எல்லாமே இருக்கு, எனக்கு இது போதும், என் குடும்பத்துக்கு இது போதும், எனக்கு எல்லாமே இருக்கு அப்படின்னு திருப்தியாகி உக்காந்துக்கிறதும் இல்லை. நான் எல்லாம் அடைந்தாயிற்றுன்ட்டு இருக்கிறது இல்லை. நான் முற்றிலும் தேறினவனானேன், எல்லாமே எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி, எல்லாத்தையும் அடைஞ்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறது இல்லை. கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ, ஹல்லேலூயா, கிறிஸ்து இயேசுவினால நீங்க சுவிசேஷத்தை அறிவிக்கிறதற்காக நீங்க பிடிக்கப்பட்டவர்கள். நீங்க கிறிஸ்து இயேசுவுக்காக செழிப்படை ஆண்டவருக்காக கோடிகளில் கொடுப்பதற்காக பிடிக்கப்பட்டவர்கள், லட்சங்களில் கொடுப்பதற்காக பிடிக்கப்பட்டவர்கள், கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டுகிறதற்காக பிடிக்கப்பட்டவர்கள். நீங்க கிறிஸ்து இயேசுவினாலே நீங்க எதற்காக பிடிக்கப்பட்டிருக்கிறீர்கள் அப்படின்னா, இந்த உலகம் முழுவதிலும் சுவிசேஷத்தை அறிவிப்பதற்காக பிடிக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. இப்போ ஈரோடு பட்டணத்தில் நாம் 1 லட்சம் பேர்த்த கூட்டி ஒரு மீட்டிங் போடலான்னு நம்ம பிளான் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நாம் எப்படி இருந்தாலும் அதுக்கு ஒரு 10 லட்சம் ரூபாய் நம்ம பணம் செலவு பண்ணி ஆகணும். அந்த 10 லட்சம் ரூபாயை கொடுப்பதற்காகத்தான் கர்த்தர் உங்களை செழிப்பாக்குகிறார். கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டுவதற்காகத்தான் கர்த்தர் உங்களை செழிப்பாக்குகிறார். நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்து கொள்ளும்படி, நான் செழிப்பாய் வாழ்வதற்காக பிடிக்கப்பட்டிருக்கிறேன், நான் ஆசீர்வாதமாய் இருப்பதற்காக பிடிக்கப்பட்டிருக்கிறேன், நான் சுகமாய் வாழ்வதற்காக பிடிக்கப்பட்டிருக்கிறேன், நான் கர்த்தருக்கென்று எழும்பி பிரகாசிப்பதற்காக பிடிக்கப்பட்டிருக்கிறேன், நான் கர்த்தருக்காக அவருடைய ராஜ்யத்தை கட்டுவதற்காக நான் ஓடி ஓடி சுவிசேஷத்தை சொல்வதற்காக பிடிக்கப்பட்டிருக்கிறேன். அப்போ நான் எதற்காக பிடிக்கப்பட்டிருக்கிறேனோ அதை நான் பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடருகிறேன். ஹல்லேலூயா. என்ன பண்ணணுங்க? ஆண்டவருடைய அழைப்பு. ஆபிரகாமை ஆண்டவர் அழைத்தார், அழைத்தவர் வாக்குத்தத்தம் பண்ணினார். ஹல்லேலூயா. உங்களையும் என்னையும் ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளாகும்படி அழைத்தார், அழைத்தவர் வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார். இப்போ அவர் வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கும்போது அதை ஆசையா பிடிச்சுக்கணும். ஹல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, அவருடைய அழைப்பையும் சரி அவருடைய வாக்குத்தத்தங்களையும் சரி ஆசையா பிடிச்சுக்கணும். ஹல்லேலூயா. எப்படி பிடிச்சுக்கணுங்க? மாசம் வாக்கு தத்தங்கிறீங்க, வாரம் வாக்கு தத்தங்கிறீங்க, தினம் வாக்கு தத்தங்கிறீங்க. எங்க நடக்குது? அப்படி இல்லை. என்ன பண்ணணும்? ஆசையாய் விசுவாசத்தோடு. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஆசைப்படுங்க. ஆசையே துன்பத்திற்கு காரணம் இல்லை. ஆசைப்படுங்க. ஆசைப்படலைன்னா நீங்கள் என்ன பண்ண முடியாது? நீங்கள் சுதந்தரிக்க முடியாது, நீங்கள் பெருக முடியாது. ஹல்லேலூயா. நீங்கள் ஆசைப்படுங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்களேன், நீங்கள் ஆசைப்படுங்க. பணக்காரர்கள் ஆகிறதற்கு ஆசைப்படுங்க, செழிப்பாகிறதுக்கு ஆசைப்படுங்க, விசுவாசிங்க. ஹல்லேலூயா.
இப்போ நான் ஆசையாய் தொடருகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 13ஆம் வசனத்துல என்ன சொல்றாருன்னு பாருங்க. சகோதரரே, அதை பிடித்து கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை. என்ன பண்ணலையாமா? பிடித்து கொண்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறது இல்லை. அப்படின்னா எனக்கு ஒரு சொந்த வீடு வந்துருச்சு, எனக்கு பிள்ளைங்களுக்கு படிப்பு செலவுக்கு காசு இருக்குது, கல்யாணத்துக்கு நகை சேர்த்துட்டேன், இதுக்கு மேலே எனக்கு ஒன்றும் வேண்டியதில்லை அப்படிங்கிறது இல்லை. நான் கர்த்தருக்கு கொடுக்கறதுனா கோடிகளில் நான் கொடுக்க முடியும். கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டுறதுக்கு கோடிகளில் கொடுத்தாலும் என்ன ஆகாது, அது பத்தாது. அப்போ நான் என்ன செய்யணும்? நான் பிடித்து கொண்டேன் என்று எண்ணுகிறதில்லை. எனக்கு எல்லா ஆசீர்வாதமும் வந்துருச்சு அப்படின்ட்டு வாக்கு தத்தங்கள் எல்லாத்தையும் நான் சுதந்திரிச்சிட்டேன் அப்படின்னு நான் நினைக்கிறதில்ல. என் அழைப்பை நான் நிறைவேற்றி முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறதில்ல. என் ஊழியத்தை நான் செய்து முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறது இல்லை. நான் என்ன செய்கிறேன்? அதை பிடித்து கொண்டேன் என்று எண்ணுகிறதில்லை. ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து. என்ன செய்கிறேன்? சொல்லுங்க பார்க்கலாம், எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். என்னது? பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி. எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். என்னதுங்க? இப்படி காட்டுங்க பார்க்கலாம். பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி. ஹல்லேலூயா. முன்னானவைகளை நாடி போகிறேன். ஹல்லேலூயா. அப்போ பின்னாடி இருக்கிறதையெல்லாம் மறந்துருங்க. பின்னானவைகள் அப்படின்னா நீங்க பழைய வாழ்க்கையில தரித்திரத்தில் நாம் வாழ்ந்திருக்கலாம், வியாதியில வாழ்ந்திருக்கலாம், கர்த்தருக்கு கீழ்ப்படியாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருக்கலாம், பாவத்தில் வாழ்ந்திருக்கலாம். அப்போ இது எல்லாம் மைண்டில் வச்சுக்கிட்டு, இது இந்த ஃபெமிலியரான விஷயங்கள், இதையே நாம் மனசில் வச்சுக்கிட்டு நாம் என்ன பண்ணக்கூடாதுங்க? பின்னானவைகளையே வச்சுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா நாம் முன்னேறி போட முடியாது. ஹல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, பின்னானவைகளை மைண்டில் வச்சுக்கிட்டு இருந்தா முன்னாடி போக முடியாது. அப்போ நீங்கள் என்ன செய்தரணும்? உங்கள் வாழ்க்கையில் கடந்த கால தரித்திரத்தின் அனுபவங்களை நீங்கள் உங்க மைண்ட்ல கொண்டு வரக்கூடாது. அதை மறந்துடணும். கடந்த காலத்தின் செழிப்படையணும்னா அதுக்கு ஒரு ரகசியம். கடந்த காலத்தின் தரித்திர பேச்சுக்களை நீங்கள் மறந்துடணும், தரித்திர சிந்தனையை மறந்துடணும், தரித்திர எண்ணங்களை நீங்கள் மறந்துடணும், இல்லாமை பேச்சுக்களை நீங்கள் மறந்துடணும். இது எல்லாத்தையும் கடந்த காலத்தில் எனக்கு என்னெல்லாம் என் வாழ்க்கையில் வந்த சம்பவங்கள் இருக்கோ அது எல்லாத்தையும் நான் மறந்து போயிடுறேன். நான் மறந்துட்டு இப்போ நான் முன்னானவைகளை நாடி ஓடுகிறேன். எனக்கு முன்னாடி என்ன வைக்கப்பட்டிருக்கிறது? எனக்குரிய வாக்கு தத்தங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த வாக்கு தத்தங்கள் சுதந்தரிப்பதற்காக நான் ஓடுகிறேன். ஹல்லேலூயா. 14ஆம் வசனம் வாசிங்க. கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடருகிறேன். ஹல்லேலூயா. கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய அழைப்பும் ஆண்டவருடைய வாக்குத்தத்தமும் என்னன்னா பரம அழைப்பின் பந்தய பொருள். ஹல்லேலூயா. அதுதான் கப், எனக்கு கொடுக்கப்படுகிற கப். ஹல்லேலூயா. ஆண்டவர் எனக்கு கொடுக்கக்கூடிய டிராஃபி, வெற்றி கோப்பை. அந்த வெற்றி கோப்பையை ஆண்டவர் அழைத்த அழைப்பு, அதே நேரத்தில் ஆண்டவர் அந்த அழைப்பை நிறைவேற்றுகிறதற்கு எனக்கு கொடுக்கிற வாக்கு தத்தங்கள். ஹல்லேலூயா. ஒரு காரியத்தை நீங்க பார்க்கணும், ஆண்டவர் எதுக்காக ப்ராமிசஸ் வாக்கு தத்தங்களை கொடுக்கிறார் அப்படின்னா உங்களுடைய அழைப்பை நீங்கள் நிறைவேற்றுவதற்காகத்தான் அவர் வாக்கு தத்தங்களை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் என்ன செய்கிறார்? உன்னை அழைத்தவர் உனக்கு ஒரு அழைப்பை கொடுத்து, உன்னை அழைத்தவர் அந்த அழைப்புக்கு சுகம் தேவை என்பது அவருக்கு தெரியும். அந்த அழைப்புக்கு உங்களுக்கு செழிப்பு தேவை என்பது அவருக்கு தெரியும். அந்த அழைப்புக்கு உங்களுக்கு விடுதலை தேவை என்பது அவருக்கு தெரியும். அதனால தான் உங்க வாழ்க்கையில என்னெல்லாம் வேணுமோ அது எல்லாத்தையும் ஒட்டி அவர் என்ன பண்றாருங்க? எல்லாத்துக்கு தேவையானதை அவர் வாக்குத்தத்தமாக நம்மோடு கூட பேசுகிறார். ஹல்லேலூயா. அந்த வாக்குத்தத்தங்களை நாம் விசுவாசிக்க வேண்டும். அந்த வாக்குத்தத்தங்களை விசுவாசித்து அது மேலேயே கவனம் இருக்கணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த வில்லு துப்பாக்கி சுடுறவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க? துப்பாக்கி சுடுற போட்டி நடத்துனாங்கன்னா அந்த வட்டம் ஒன்று போட்டிருக்கோம். அந்த வட்டத்தில் வரிசையாக நிறைய வட்டம், அது குழப்பறதுக்காக அதை உத்து பார்த்தா என்ன ஆகுங்க? அந்த வட்டம் எந்த வட்டங்கிறது சரியாக தெரியக்கூடாதுங்கிறதுக்காக, குழப்பறதுக்காக என்ன பண்ணியிருப்பாங்க? நிறைய வட்டம் போட்டு நடுவில் ஒரு சின்ன வட்டம் போட்டிருப்பாங்க.
தேறினவர்கள் என்ன பண்ணுவாங்க, அவங்க அந்த நிறைய வட்டங்களை பார்த்தாலும் அவங்களுக்கு என்னதான் தெரியுங்க, நடுவில் இருக்கக்கூடிய அந்த சின்ன வட்டம் மட்டும்தான் அவங்க கண்ணில் தெரியும். அந்த புள்ளி மட்டும்தான் கண்ணில் தெரியும். அந்த புள்ளியை ஃபோக்கஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்க, துப்பாக்கி வச்சு கரெக்டாக சுடுவாங்க. சுட்டாங்கன்னா என்ன ஆகும், அந்த புள்ளியில் போய் அந்த அம்பு அல்லது அந்த குண்டு போய் அதில் போய் தைக்கும். ஹல்லேலூயா. ஃபோக்கஸை விட்டு விலகாதே. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஃபோக்கஸை விட்டு விலகாதே. உங்க கவனம் பூரா எங்க இருக்கணும்னா வாக்குத்தத்தம். கர்த்தர் எனக்கு இந்த வாக்குத்தத்தங்களை இந்த சீசன்ல அவர் கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் உங்களோட 1000 வாக்குத்தத்தத்தை கொடுத்து பேசலாங்க. 1000 ஸ்தோத்திர பலி படிக்கிறோம் பார்த்தீங்களா, அது மாதிரி 1000 வாக்குத்தத்தத்தை கொடுத்து ஆண்டவர் பேசலாங்க. அப்படி அவர் பேச மாட்டார். ஏன்னா 6ஆம் கிளாஸ் பையனுக்கு 6ஆம் கிளாஸ் பாடம் தான் தேவைன்னு அவருக்கு தெரியும். உலகத்துக்கே தெரியுது. 6ஆம் கிளாஸ் பையனுக்கு 6ஆம் கிளாஸ் பாடம் தான் தேவை. 10ஆம் கிளாஸ் பாடத்தை அவனால் படிக்க முடியாது. 4ஆம் கிளாஸ் பாடத்தை கொடுத்தா அவனுக்கு அது வேஸ்ட்டு. அப்போ ஆண்டவருக்கு தெரியும், உனக்கு 4ஆம் கிளாஸ் பாடத்தை கொடுக்கறதா, 6ஆம் கிளாஸ் பாடத்தை கொடுக்கறதா, 10ஆம் கிளாஸ் பாடத்தை கொடுக்கறதா, இன்றைக்கு உனக்கு என்ன தேவை என்பது ஆண்டவருக்கு தெரியும். இந்த சீசன்ல உங்களுக்கு என்ன தேவை என்பது ஆண்டவருக்கு தெரியும். இந்த சீசன்ல உங்களுக்கு என்ன தேவையோ அதை கொடுக்கறதுக்கு தான் ஆண்டவர் என்ன பண்றாருங்க, வாக்குத்தத்தங்களை கொடுக்கிறார். அப்போ வாக்குத்தத்தத்தை வாங்கிட்டா அது மேல மட்டும்தான் உங்களுக்கு ஃபோக்கஸ், முழு கவனமும் அது மேல மட்டும்தான் இருக்கணும். அந்த வாக்குத்தத்தத்தையே இரவும் பகலும் அதிலேயே தியானமாய் இருக்கணும். அப்போ அந்த மனுஷன் பாக்கியவான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அவன் நீர்க்கால்களின் ஓரத்தில் நடப்பட்டு தன் காலத்தில் இலையுதிராதிருக்கக்கூடிய மரத்தை போல ஏராளமாய் கனி தந்து அவன் செழிப்பாக மாறி விடுவான். ஹல்லேலூயா. அப்போ வாக்குத்தத்தங்களை நீங்க என்ன பண்ணணும், எந்த டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாம, பழைய சிந்தனை, பழைய எண்ணம், நான் அப்படி இருந்தேன், நான் இப்படி இருந்தேன், எனக்கு அது நடக்காது, இது நடக்காது, அந்த மாதிரி எல்லாம் இல்லாம ஃப்ரெஷ் மைண்ட். ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஃப்ரெஷ் மைண்ட். புது ஆவியுள்ளவர்களாக, புதிதான ஆவியுள்ளவர்களாக. ஹல்லேலூயா. அதுதான் எனக்கு இல்லையே அப்படிங்கிறீங்களா, அதையும் அவரே கொடுத்துட்டாருங்க. ஹல்லேலூயா. புதிதான ஆவியுள்ளவராக, புதிய சிந்தனையுள்ளவர்களாக நாம் என்ன செய்யணுங்க, நாம் அந்த முன்னானவைகளை நாடி நாம் ஓட ஆரம்பிக்க வேண்டும். ஓகே, அடுத்தது ஏசாயா 43 வாசிங்க பார்க்கலாம். ஏசாயா 43 19 வாசிங்க பார்க்கலாம். ஏசாயா 43 19. இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்தரத்திலே வழிகளையும் அவாந்தர வெளிகளிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். ஹல்லேலூயா. பாருங்க, இந்த நம்ம எப்பவுமே அந்த நமக்கு ஃபெமிலியரான காரியங்களை பிடிச்சிட்டு இருக்கோம், நம்ம பழகி போன காரியங்களை பிடிச்சிட்டு இருக்கோம், நம்ம பழகி போன விஷயங்களையே பிடிச்சிக்கிட்டு புதுசா ஒன்றை செய்யறதுக்கு பயப்படுறோம். புதுசா ஒன்றை செய்ய சொன்னா நமக்கு ஒரு திகிலும் பயமும் நமக்கு வந்துருது. ஆனா இந்த ஆபிரகாம் அவன் சொந்த கிராமத்துல, சொந்த ஊர்ல, அவன் பழகி போன இடத்துல தான் அவன் இருக்கிறான், சொந்த பத்தங்களுக்கு நடுவுல தான் இருக்கிறான், சேஃபா இருக்கிறான். ஆனா ஆண்டவர் புறப்பட்டு போக சொல்லுகிறார். அப்படி சொன்ன உடனே அவனுக்குள்ளேயும் பயம் இருந்திருக்கும், அவனுக்குள்ளேயும் கலக்கம் இருந்திருக்கும், எங்க போறோன்னே தெரியலையேன்னு சொல்லிட்டு அந்த இது இருக்கும். ஆனாலும் தேவனுக்கு கீழ்ப்படிந்து அவன் புறப்பட்டு போக ஆரம்பித்தான். அந்த லக்கை நோக்கி அவன் பிரயாணம் பண்ண ஆரம்பித்தான். அது மாதிரி தான் புதிய காரியத்தை அவர் செய்வதற்கு ஆயத்தமாய் இருக்கிறார். உங்க ஆபிரகாமுடைய வாழ்க்கையில பழச மாத்தி புதுசா அவனுடைய வாழ்க்கையவே மாத்துறதுக்கு ஒரு புதிய காரியத்தை வச்சிருந்த மாதிரி ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு வாக்குத்தத்தமும் உங்களுக்கு ஒரு புதிய காரியத்தை அறிவிக்கிறது, ஒரு புதிய காரியத்தை தோன்றச் செய்கிறது. ஹல்லேலூயா. ஆண்டவர் கொடுக்கிற ஒவ்வொரு வாக்குத்தத்தமும் உங்கள் வாழ்க்கையில இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், அது இப்பொழுதே தோன்றும் என்று தோன்ற பண்ணுகிறது. ஹல்லேலூயா. வாக்குத்தத்தத்தை நம்ம சாதாரணமா நினைச்சிடறோம், வாக்குத்தத்த ஆராதனைகளை சாதாரணமா நினைச்சிடறோம், வாக்குத்தத்த ஆராதனையில வருகிற அபிஷேகத்தை சாதாரணமா நினைச்சிடறோம். அல்லது அன்னைக்கு நாம எல்லாம் பண்ணிட்டு கேட்டுட்டு போயிட்டு என்ன பண்ணிடுறோம், நாம பாட்டுக்கு எப்பொழுதும் போல நமக்கு ஃபெமிலியரான ஒரு வாழ்க்கை வாழ்கிறோம், அதாவது நமக்கு பழகி போன ஒரு வாழ்க்கையை வாழ்கிறோம். அப்படி இல்லை, தீவிரமா இன்னைக்கு ஆண்டவர் எனக்கு இந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்துட்டார், அதை நான் என் வாழ்க்கையில சுதந்திரிக்கிறதுக்கு நான் எப்படி விசுவாசிக்கிறேன்,
அதை விசுவாசிக்கிறதுக்கு என் மைண்டு, என்னுடைய ரத்தம், நாடி, நரம்பு, சதை, கணுக்கள் எல்லாத்துலையும் இது ஊறி போடுறதுக்கு நான் என்ன செய்யணும்? இது எல்லாத்துலையும் ஊறி போகிறதுக்கு நான் என்ன செய்யணும்? ஹல்லேலூயா. இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும். ஆண்டவர் இந்த வருஷத்துல இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் அப்படிங்கிற வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறாரு. அப்படின்னா அவர் புதிய காரியத்தை அவர் துவங்கி இருக்கிறார், புதிய காரியத்தை அவர் செய்கிறார். அது இப்பொழுதே தோன்றி இருக்கிறது. ஹல்லேலூயா. நீங்கள் அதை அறியீர்களா? ஹல்லேலூயா. நாம் அதை அறிய வேண்டும். ஆண்டவர் எனக்கு ஒன்றை செய்கிறார், புதிய காரியத்தை செய்கிறார், அதை நாம் அறிய வேண்டும். நான் வனாந்தரத்தில் வழியையும் அவாந்தர வெளியில் ஆறுகளையும் உண்டாக்குகிற தேவன். அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறாருங்க? வனாந்தரத்தில் வழியையும் அவாந்தர வெளியில் ஆறுகளையும் உண்டாக்குகிற தேவன். ஏன் அதை சொல்றாருன்னா, நாம கேட்டுருவோம், எப்படி ஆண்டவரே, எப்படி என்ன செழிப்பாக்க போறீங்க, எப்படி என்ன கோடீஸ்வரனாக்க போறீங்க அப்படின்னு நம்ம கேட்டுருவோம். அதுக்காகத்தான் அவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு? நான் வனாந்தரத்தில் நான் வழியை உண்டாக்குகிற தேவன். அப்படின்னா நான் வனாந்தரத்தில் நான் ஹைவே போடுற ஆண்டவர். என்ன போடுற ஆண்டவர்? நான் ஹைவே, பொட்டல் காட்டில் ஹைவே போடுற ஆண்டவர். பாலைவனத்தில் நான் ஆறுகளை உண்டாக்குகிற ஆண்டவர். என்னை பார்த்து நீ எப்படி செய்வேன்னு கேட்காத, நீ பண்ண வேண்டியதெல்லாம் அவர் எனக்கு செய்கிறார்னு விசுவாசி. வெள்ளக்காக்கா பறக்குதுன்னு சொல்லிட்டா, ஆமா ஆண்டவரே வெள்ளக்காக்கா பறக்குதுன்னு விசுவாசி. ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து என்ன சொல்லுவீங்க? சொல்லுங்க. வெள்ளப்பாக்கா பறக்குதுன்னா ஆமா பறக்குதுன்னு சொல்லணும். கூட சேர்ந்து 4 குட்டி பறக்குதுன்னு சொல்லணும். ஹல்லேலூயா. ஏன் சொல்லணும் அப்படின்னா, நீ கோடீஸ்வரன் மட்டும் ஆகிறது மட்டும் இல்ல, கோடீஸ்வரன் ஆகிறதுக்கு அதை சொல்ல வேண்டும். ஹல்லேலூயா. கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்து விடு. கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்து விடு. கர்த்தர் புதியன செய்திடுவார், இன்றே நீ காண்பார். கர்த்தர் புதியன செய்திடுவார், இன்றே நீ காண்பார். இன்றே நீ காண்பார், இன்றே நீ காண்பார். இடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். கைவிட மாட்டான், கைவிட மாட்டான். ஹல்லேலூயா. ஃபர்ஸ்ட் ஆண்டவர் என்ன சொல்றாரு ஆபிரகாமை பார்த்து? நீயே உன்னுடைய தாய் தகப்பன் எல்லாத்தையும் விட்டுட்டு, உன்னுடைய சொந்த தேசத்தை விட்டுட்டு, உன்னுடைய இனத்தாரை விட்டுட்டு, அப்படின்னா உனக்கு ஃபெமிலியரான திங்ஸ் எல்லாம், உனக்கு பழகி போன அறிமுகமான விஷயங்களையெல்லாம் நீ விட்டுட்டு, நீயே உன் வாழ்க்கையை பற்றி ஒன்றுமே தெரியாத ஒரு நிலைக்கு, ஒரு இடத்திற்கு நீ கடந்து வா அப்படின்னு சொல்றாரு. சொல்லிட்டு ஆதியாகமம் 12:2 என்ன சொல்றாருன்னு வாசிங்க பார்க்கலாம். நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன். போதும் வாசிங்க பார்க்கலாம். அதை வாசிங்க. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி என்ன பண்ணுவாராமா? பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். இங்க பாத்தீங்கன்னா ஆம்பிளிஃபைடு பைபிள்ல என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, நான் உன்னை அபரிமிதமாய் ஆசீர்வதித்து, நான் உன்னை மிகவும் ஆசீர்வதித்து. ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஆண்டவர் உங்களை அபரிமிதமாய் ஆசீர்வதிக்கிறார். ஆண்டவர் உங்களை மிகவும் ஆசீர்வதிக்கிறார்.
அப்படி ஆசீர்வதித்து அவர் என்ன செய்கிறாராம், உன் பேரை நான் பெருமைப்படுத்துவேன். அப்படின்னா உன் பேரை நான் உயர்த்துவேன், உன்னுடைய பேரை நான் தனியாக காட்டுவேன், டிஸ்டிங்விஷ் பண்ணி உன்னுடைய பேரை நான் என்ன பண்ணுவேன், அது எல்லாரை விட்டு தனியாக நான் காட்டுவேன். ஆயிரம் பேரில் ஒருவனாக நான் காட்ட மாட்டேன், 1000ல் ஒருவனாய் நான் காட்டுவேன். ஹல்லேலூயா. எப்படி காட்ட மாட்டேன்? 1000 பேரில் ஒருவனாய் நான் காட்ட மாட்டேன், 1000ல் ஒருவனாய் காட்டுவேன். ஹல்லேலூயா. சத்தமா ஒரு ஹல்லேலூயா. நான் உன்னை தனியாக எல்லாரை விட்டு தனிமையாக காட்டுவேன். நான் எல்லாருக்கும் முன்னாடி உன்னை தனியாக காட்டுவேன். ஹல்லேலூயா. பாருங்க, குஜராத்தில் எத்தனையோ மோடிகள் இருக்கிறாங்க. என்ன இருக்கிறாங்க? மோடிங்கிறது அவங்களுடைய இனத்தோட பேர். மோடிகள் எத்தனையோ மோடிகள் இருக்கிறாங்க. அதில் நரேந்திர மோடியை மட்டும் ஆண்டவர் என்ன பண்ணாருங்க, தனியாக காட்டியிருக்கிறாரா? முழு உலகத்துக்கும் நரேந்திர மோடியை தனியாக காட்டியிருக்கிறாரா? அது மாதிரி நீயே உன் ஜனத்தார் இருக்கிறாங்க, சொந்தம் இருக்குது. ஆபிரகாமுக்கு சொந்தம் இருந்துச்சா? பந்தம் இருந்துச்சா? அப்பா இருந்தாங்களா? அம்மா இருந்தாங்களா? அவங்க யாரையாவது நமக்கு தெரியுமா? அவங்க பேராவது தெரியுமா? உலகம் இருக்கிற வரையிலும் ஆபிரகாமுடைய பெயர் அழியாது. ஹல்லேலூயா. உன் பேரை நான் என்ன பண்றேன்? நான் உயர்த்துகிறேன், பேரை பெருமைப்படுத்துவேன், உன்னுடைய பேரை மிகவும் பெரியதாக்குகிறேன், உன்னுடைய பேரை உயர்த்துகிறேன், உன்னை நான் தனியா காட்டுகிறேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களை தனியா காட்டுகிறார். பாருங்க, ஆதியாகமம் 12:2 பார்க்கிறோம், நான் உன்னை பெரிய ஜாதியாக்குகிறேன் அப்படின்னு சொல்றார். ஒரு குழந்தை கூட இல்லாதவன் அவனை பெரிய இனக்கூட்டமாக மாற்றுகிறேன் ஆண்டவர் சொல்றார். ஜாதியாக்கி அப்படின்னா என்ன அர்த்தங்க? ஒரு பெரிய இனக்கூட்டமாக்கி, நான் உன்னை ஒரு பெரிய இனக்கூட்டமாக்குகிறேன் அப்படின்னு சொல்றாரு. உன்னை ஆசீர்வதிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. உன் பேரை நான் என்ன பண்றேன்? பெருமைப்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்றாரு. நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். பாருங்க, நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய்னா நீ மட்டும் ஆசீர்வாதமா இருக்க போறதில்ல. இங்கிலீஷ் பைபிள்ல என்னன்னு இருக்கு? ஆம்பிளிஃபைட் பைபிள்ல a source of great to others, மற்றவங்க great good to others, மற்றவங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகளை செய்கிறவனாய் இருப்பாய். ஹல்லேலூயா. எனக்கு ஆசை இருக்குதுங்க, ஏழைங்களுக்கெல்லாம் நிறைய உதவணும்னு ஆசை இருக்குதுங்க. ஆனா என்னாலேயே என்ன பண்ண முடியல? என் தேவைகளை சந்திக்கப்பட முடியல. என் ஆசையெல்லாம் பெருசு, ஆனால் என்கிட்ட ஒன்றும் இல்லை, இருந்தா நான் செய்வேன். நிறைய பேர் சொல்லுவாங்க, இருக்கிறவங்களுக்கு மனசு இல்லை, இல்லாதவங்களுக்கு மனசு இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அடக்கு இருக்கு, மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. ஹல்லேலூயா. இருப்பதை வைத்து நீங்க கொடுக்க ஆரம்பிக்கும் போது அங்க என்ன ஆயிருது அப்படின்னா, ஆண்டவர் இப்போ ஒரு ஏழைக்கு நீ ஒரு நேரம் சோறு போடணும்னு நீ நினைக்கிற அப்படின்னா, அந்த ஏழைக்கு ஒரே ஒரு ஏழைக்கு ஒரு நேரம் நீ சோறு போட்டு பாரு. அடுத்தது ஆண்டவர் 10 ஏழைக்கு சோறு போடுற அளவுக்கு உன்னை உயர்த்துவார். அடுத்தது 100 ஏழைக்கு சோறு போடுவேன். அடுத்தது 1000 ஏழைக்கு சோறு போடுவேன். அந்த அளவுக்கு ஆண்டவர் உன்னை உயர்த்துவார். ஹல்லேலூயா. இருக்கிறத கொடுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு கொடுக்கும்போது தாராளமாக இருக்கிறத ஆண்டவருக்கு காணிக்கையா நீங்கள் கொடுங்க. அப்போ இருந்தால் நான் கொடுப்பேன் ஆண்டவருக்கு அப்படிங்கிறது இல்லை, நீங்கள் கொடுத்து பாருங்கள். அடுத்து ஆண்டவர் கொடுத்து 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 உங்களை பெருக வச்சு உங்களை நிறைய கொடுக்கிறவர்களாக மாற்றி விடுவார். ஹல்லேலூயா. சர்ச்சுக்கு வந்த புதுசில் நீங்கள் எவ்வளோ கொடுத்தீங்கன்னு உங்களுக்கு தெரியும், இன்னைக்கு எவ்வளோ கொடுத்துட்ருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியும். அப்போ கொடுக்கத்தக்க விதத்தில் கர்த்தர் நம்மை உயர்த்துகிறார். ஹல்லேலூயா. முதல்ல நம்ம மனதை உயர்த்துகிறார். ரெண்டாவது என்ன செய்யறாருங்க? நாம் கொடுக்கக்கூடிய விதத்தை உயர்த்துகிறார். அடுத்தது நம்மை பெருக பண்ணி விடுகிறார். ஹல்லேலூயா. சத்தமா ஒரு ஹல்லேலூயா. சரி, இப்போ ஆண்டவர் என்ன பண்றாரு? அவனை பார்த்து என்ன சொல்றாரு? ஆபிரகாமை பார்த்து, உன்னை நான் பெரிய ஜாதியாக்குவேன். குழந்தையே இல்லாதவனை பார்த்து ஆண்டவர் என்ன சொல்லிட்டாரு? உன்னை நான் பெரிய ஜாதியாக்குவேன் அப்படின்னு சொல்றாரு. ஹல்லேலூயா. எவ்வளோ பெரிய அற்புதம் பாருங்க. அவன் 75 வயசு வரையிலும் குழந்தை இல்லை. ஆனா ஆண்டவர் என்ன பண்றாருங்க? உனக்கு 75 வயசு வரையிலும் கற்பம் செத்து போய் இருந்தாலும் சரி, நான் ஒரு குழந்தையை நான் கொடுக்கிறேன், உனக்கு ஒரு சந்ததியை கொடுக்கிறேன். அது வானத்து நட்சத்திரங்களை போல் இருக்கும், அது கடற்கரை மணலை போல் இருக்கும் அப்படின்னு சொல்லி அதை செஞ்சாரா செய்யலையா?
அதை அவர் செஞ்சார். ஹல்லேலூயா. ஆபிரகாம் சாரால் குழந்தை பெற ஆற்றல் பெற்றது நம்பிக்கையினால். ஆபிரகாம் சாரால் குழந்தை பெற ஆற்றல் பெற்றது நம்பிக்கையினால். வாக்குத்தத்தம் செய்தவர் நம்பத்தக்கவர், ஏக்கமெல்லாம் எப்படியும் நிறைவேற்றுவார். வாக்குத்தத்தம் செய்தவர் நம்பத்தக்கவர், ஏக்கமெல்லாம் எப்படியும் நிறைவேற்றுவார். பயம் வேண்டாம், திகில் வேண்டாம், படைத்தவர் உன்னை நடத்தி செல்வார். பயம் வேண்டாம், திகில் வேண்டாம், படைத்தவர் உன்னை நடத்தி செல்வார். நம்பிக்கையினால் நீ வாழ்வு பெறுவே நண்பனே, நீ பயப்படாதே. நம்பிக்கையினால் நீ வாழ்வு பெறுவாய் நண்பனே, நீ பயப்படாதே. அல்லேலூயா. சத்தமா ஒரு அல்லேலூயா, உற்சாகமா ஒரு அல்லேலூயா. இப்ப 3வது வசனம் பாருங்க. உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன். ஆபிரகாமை பார்த்து சொல்றாரு, என்னன்னு சொல்றாரு? உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன். அப்படின்னா உன்னை யாரெல்லாம் ஆசீர்வதிக்கிறாங்களோ அவங்களுக்கு நன்மை உண்டாகும், அவங்களுக்கு லாபகரமான காரியங்கள் உண்டாகும். ஹல்லேலூயா. உன்னை ஒருத்த ஆசீர்வதிச்சா அவனுக்கு தான் லாபம். ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உன்னை ஒருத்த ஆசீர்வதிச்சா அவனுக்கு தான் லாபம். ஏன்னா உன்னை ஆசீர்வதிக்கிறவன் யாரா இருந்தாலும் அவனுக்கு நன்மை உண்டாகும், அவனுக்கு லாபம் உண்டாகும். ஹல்லேலூயா. சரி, உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன் அப்படின்னு சொல்றாரு. என்னன்னு சொல்றாருங்க? உன்னை யாரெல்லாம் சபிக்கிறாங்களோ அவங்கள நான் சபிப்பேன் அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா புதிய ஏற்பாட்டு காலத்துல ஆண்டவர் டைரக்டா நம்ம அவங்கள சபிக்கிறது இல்லை. என்ன பண்றாருன்னா, உன்னை ஒருத்த தப்பா பேசிட்டா, பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், உன்னை ஒருத்த தப்பா பேசிட்டா, உன்னை ஒருத்த கிண்டல் பண்ணிட்டா, உன்னை ஒருத்த இளக்காரமா பார்த்துட்டா, உன்னை ஒருத்த இழிவுபடுத்திட்டா, ஆண்டவர் என்ன செய்வார் தெரியுங்களா? அவன் கண்ணு பார்க்க உங்கள் தலையை அவர் உயர்த்துவார். ஹல்லேலூயா. அவன் ஒரு தடவை உங்களை கிண்டல் பண்ணிட்டானா ஆண்டவர் 10 மடங்கு உயர்த்திடுவார். திட்ட திட்ட திண்டுக்கல்லு, வைய வைய வைரக்கல்லுங்கிற மாதிரி எவனாவது திட்டான்னா கவலைப்படாதீங்க. கிண்டலா பேசிட்டாங்களா கவலைப்படாதீங்க. இளக்காரமா பார்த்துட்டாங்களா, யூ எனக்கு அவமானமா போயிருச்சுங்க பாஸ்டர், என்ன அப்படி பேசிட்டாங்க பாஸ்டர், பேசு, நீ பேசுகிறதினால் கர்த்தர் என்னை உயர்த்துகிறார். உன் கண் பார்க்க நான் உயர்த்தப்படுகிறேன். நீ பேசாத வரையிலும் எனக்கு உயர்வு இல்லை. ஆனா நீ மட்டும் பேசிட்டா என் பிள்ளைய நீ எப்படிடா பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் டக்குன்னு உங்களை உயர்த்திடுவார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதுதான் ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, உன்னை எவனாவது தொட்டுட்டான்னா அவன் கெட்டுட்டான். அவன் கண்ணு முன்னாடியே நான் உன்னை உயர்த்திடுவேன். உன்னை தொடுகிறவன் என் கண்ணின் மணியை தொடுகிறான். கண்ணின் மணி போல நெய் காக்கிறீ, கண்ணின் மணி போல என் காக்கிறீ, எனக்கு பிரியமே, உமது சமூகமே தினம் எனக்கு பிரியமே. நோக்கி பார்க்கின்றே, நினைத்து துதிக்கின்றே, மை நோக்கி பார்க்கின்றே, மை நினைத்து துதிக்கின்றே. ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா, உங்களை ஆபிரகாமை பார்த்து சொல்றாரு, உன்னை யாரெல்லாம் ஆசீர்வதிக்கிறாங்களோ அவங்களையெல்லாம் நான் ஆசீர்வதிக்கிறேன், உன்னை யாரெல்லாம் சபிக்கிறாங்களோ அவங்க முன்னாடி நான் உயர்த்திடுறேன். பூமியில இருக்கக்கூடிய எல்லா வம்சங்களும் உனக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். ஹல்லேலூயா. பூமியில இருக்கக்கூடிய எல்லா வம்சங்களும் உனக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும்.
அப்ப ஆண்டவர் ஏற்கனவே நமக்கு சொல்லிட்டார். என்ன சொல்லிட்டாரு? கிறிஸ்து இயேசுவுக்குள் ஆபிரகாமின் ஆசீர்வாதங்களினால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். ஆபிரகாமின் சந்ததியில் வந்த கிறிஸ்துவின் மூலமாக நாம் அவருடைய சந்ததிக்குள் வந்துட்டதுனால இப்ப நாம் என்ன பண்றோம்? நமக்குள் பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படுகிறது. பூமியில் இருக்கக்கூடிய எல்லா வம்சங்களையும் கர்த்தர் நமக்குள் ஆசீர்வதிக்கிறார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, என்னால பூமியில் இருக்கக்கூடிய வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. சரி, ஓகே. நம்ம முதல்லயே பார்த்தோம், இந்த ஃபெய்த், அதாவது விசுவாசம், இந்த வாக்குத்தத்தங்களை சுதந்தரிக்கக்கூடிய இந்த விசுவாச பாதையில என்ன தேவை அப்படின்னா கீழ்ப்படிதல் முதலாவது தேவை. ஆபிரகாம் ஆண்டவர் கூப்பிடுறாரு, வாக்குத்தத்தத்தை சொல்லி கூப்பிடுறாரு. அதுக்கு தான் நான் சொன்னேன், வாக்குத்தத்தம் முன்னாடி வைக்கப்பட்டிருக்குது. நீ என்ன பண்ணணும்? நீ டிஸ்ட்ராக்ட் ஆகாம நீ பார்த்து ஓடு, அதை பெற்றுக்கொள், அதை எடுத்துக்கொள். அப்போ நாம் என்ன செய்யணும்? அந்த வாக்குத்தத்தங்கள் விசுவாசத்தோடு கூட இணைந்த ஒரு பிரயாணமாக இருக்கிறது. அந்த வாக்குத்தத்தங்களை சுதந்தரிக்கிறதற்கு அந்த விசுவாச பாதையில் நாம் ஓடுகிற போது நமக்கு கீழ்ப்படிதல் ரொம்ப முக்கியம். ஹல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ரொம்ப முக்கியம். என்னதுங்க? கீழ்ப்படிதல் ரொம்ப முக்கியம். நமக்கு கீழ்ப்படிதல் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஆபிரகாம் என்ன பண்ணான் அப்படின்னா, அவன் ஆண்டவர் சொன்ன உடனேயே இம்மீடியட்டா அவன் கீழ்ப்படிந்தான். இம்மீடியட்டா கீழ்ப்படிந்து அவன் புறப்பட்டு போனான். ஆனா அவனுடைய கீழ்ப்படிதலை எதுல காட்டினான் அப்படின்னா நிச்சயமில்லாத ஒரு காரியத்தை பெற்றுக்கொள்ளும்படி காட்டினான். ஹல்லேலூயா. உனக்கு பிள்ளை தானே இல்லை, நான் உனக்கு பிள்ளை கொடுக்குறேன். பிள்ளை மட்டும் இல்லை, உனக்கு திரளான சந்ததியை நான் கொடுக்குறேன். உன்னை ஜாதிகளின் தகப்பன் ஆக்கிறேன். நீ மட்டும் இந்த தேசத்தை விட்டு போ அப்படின்னு சொல்கிறாரு. அப்படி சொல்லும்போது 75 வயசான ஆள், சாராளுக்கும் என்ன ஆயிடுச்சு? கற்பம் செத்து விட்டது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் விசுவாசிக்க ஏதுவில்லாதிருந்தும் அவன் என்ன பண்ணாங்க? அவன் கீழ்ப்படிந்து புறப்பட்டு போனான். ஹல்லேலூயா. அப்போ நாம் என்ன செய்யணும்? நம்ம கீழ்ப்படிந்து எதெல்லாம் நிச்சயமில்லாத தன்மைகளாய் ஆண்டவர் நம்மிடத்துல பேசினாலும், அதாவது நிச்சயமற்ற காரியங்கள், நம்மளால் நம்ப முடியாத விஷயங்களை ஆண்டவர் நம்மிடத்துல பேசினாலும் அந்த காரியங்களை செய்வதற்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். ஹல்லேலூயா. ஒரு முறை தடவை நான் மலேசியா போகிறதுக்கு, அந்த டைமில் நமக்கு நிறைய பிரச்சனைகள், நிறைய போராட்டங்கள் சபையில் இருந்தது. அந்த டைமில் ஆண்டவர் பேசுகிறாரு, நான் உன்னை உயர்த்துகிறேன், உன் சத்துருக்களுக்கு முன்னாடி நான் உன்னை உயர்த்துகிறேன், உன்னை நான் மலேசியாவுக்கும் சிங்கப்பூருக்கும் நான் கொண்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் பேசுகிறாரு. பாஸ்போர்ட் கூட நான் எடுக்கலை. அவசரமாக பாஸ்போர்ட்டுக்கு அப்ளை பண்ணி பாஸ்போர்ட் வாங்குகிறோம். பாஸ்போர்ட் வந்து சேருது. வந்ததுக்கப்புறம் எனக்கு தெரியாது நான் எப்படி போவேன், மலேசியாவுக்கு எப்படி போவேன், சிங்கப்பூருக்கு எப்படி போவேன் தெரியாது. யாரும் தெரியாது, எப்படி போவேன்னு தெரியாது. அந்த நேரத்தில் தொடர்ந்து விசுவாசத்தோடு, ஆண்டவரே நீங்கள் இதை சொல்லியிருக்கீங்க, மலேசியா போவேன்னு சொல்லியிருக்கீங்க, சிங்கப்பூர் போவேன்னு சொல்லியிருக்கீங்க, நீங்கள் தேசத்தின் கதவுகளை திறக்கிறீங்க ஆண்டவரே, அதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே, விசுவாசத்தோடு காத்திருக்கிறேன். அந்த டைமில் எங்கள் பாஸ்டர் அன்றைக்கி வந்தார் பார்த்தீங்களா, நம்ம பிஷப் ஐயா, ஜான் சாமுவேல் ஐயா, அவர் ரொம்ப வருஷம் கழிச்சு ஒருத்தருக்கு ஒருத்தர் மீட் பண்ணுறோம். கால் பண்ணுறாரு, வாங்க தம்பி அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. கூப்பிட்டதும் நான் போகிறேன். போனால் ரொம்ப வருஷம், நீங்கள் நம்புவீங்களோ நம்ப மாட்டீங்களோ தெரியாது, அவரு நான் பேசி ரொம்ப வருஷமான ஒரு சூழ்நிலையில் திடீர்னு கூப்பிடுறாரு. கூப்பிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டு போனால், மலேசியாவிலேருந்து அவருடைய ஃப்ரெண்ட் ஒருத்தர் வந்திருக்கிறார், ஊழியக்காரரு, அவர்கிட்ட அறிமுகப்படுத்தி வைக்கிறாரு. அறிமுகப்படுத்தி வச்சு இவர் ஒரு நல்ல தீர்க்கதரிசி அப்படின்னு சொல்லிட்டு அறிமுகப்படுத்தி வைக்கிறாரு. அறிமுகப்படுத்தி வச்சதும் அவரும் வந்து என்ன பண்ணார், சரி உங்களுடைய ஊழியத்தை ப்ரமோட் பண்ணுற மாதிரி ஏதாவது உங்ககிட்ட வீடியோ இருக்குதா அப்படின்னு சொல்லி கேட்டார். உடனே நம்ம யூடியூப்பில் ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோவை, அற்புத அடையாளங்கள் நடந்த ஒரு வீடியோ, அந்த வீடியோவை கொண்டு போய் அவர்கிட்ட காட்டினதும் அவருக்கு ரொம்ப சந்தோஷமாயிருச்சு. சரி நான் அங்கே போய் மீட்டிங்ஸ் அரேஞ்ச் பண்ணுறதுக்கு நான் முயற்சி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நானும் தொடர்ந்து ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கேன். டிக்கெட் போட்டுருங்க அப்படின்ட்டாரு. டிக்கெட்டும் போட்டாச்சு. இப்போ நான் போய் அங்கே இறங்கணும். நானே இங்கேயே வந்து எனக்கு யாராவது கூட வருவாங்க, கூட போவாங்க. ட்ரெயின் ஏறுற வரையில் ஒரு ஆள் கூட இருக்கும்.
ட்ரெயின் இறங்கிட்டா ஒரு ஆள் கூட இருக்கும், யாராவது வந்து பிக்கப் பண்ணிக்குவாங்க. எந்த ஊருக்கு போனாலும் யாராவது யார் இன்வைட் பண்ணாங்களோ அந்த ஊழிக்காரங்க வந்து பிக்கப் பண்ணிக்குவாங்க. இங்கே நம்ம பசங்க என்னை கொண்டு வந்து ஏற்றி விட்டுருவாங்க. அப்போது நான் பெட்டி தூக்கிட்டு போகிற வேலை இருக்காது, தனியாக போகிற வேலை இருக்காது, அந்த மாதிரி இருக்கும். இப்போது ஒரு தேசத்துக்குள்ளே நான் போகணும், தனியாக இறங்கி போகணும். அங்கே யார் வந்து கூட்டிகிட்டு போவாங்கன்னு தெரியாது, என்ன நடக்குங்கிறது தெரியாது, எதுவுமே தெரியாத ஒரு சூழ்நிலை. எங்கள் வீட்டில எல்லாம் என்னை பார்த்து ஆச்சரியப்பட்டாங்க, எந்த தைரியத்தில் நீ போகிற அப்படின்னு ஆச்சரியப்பட்டாங்க. என்னன்னா, கர்த்தருடைய வாக்குத்தத்தம், கர்த்தருடைய வார்த்தை நமக்கு ஒரு தைரியத்தை கொடுக்கும், அதை நிறைவேற்றுகிறதற்கான தைரியத்தை கொடுக்கும். நாம் எவ்வளவு பெரிய பயந்தாங்கொல்லியாக இருந்தாலும் நமக்குள்ள அந்த தைரியத்தை உண்டாக்கும். அப்போ நான் என்ன செய்தேன், தைரியமாய் நான் புறப்பட்டு போகிறேன், போய் அந்த தேசத்தில் போய் இறங்குறேன். அங்கே இறங்குனதும் ஒருத்தர் வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. எப்படி மீட்டிங் அமையும் என்னங்கிறது எனக்கு தெரியாது. போய் முதல் மீட்டிங்கில் பேசுகிறேன். பேசிட்டு அங்கே 30 நாள் இருக்கிறேன். போக ஒரு நாள், வர ஒரு நாள், மொத்தம் எத்தனை நாளுங்க மிச்சம்? 28 நாள். 28 நாளும் சபைகள் எனக்காக திறக்கப்பட்டது. அங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாநிலங்கள்லையும் 28 நாள் சபைகள் திறக்கப்பட்டது. அங்கே நிறைய ஊழியக்காரங்க ஆச்சரியத்தோடு சொன்னாங்க, இங்கே வர்ற ஊழியக்காரங்க 4 மீட்டிங் கிடச்சாவே ஆச்சரியம், ஆனால் எப்படி உங்களுக்கு வரிசையை இத்தனை மீட்டிங் புக்காக இருக்குங்கிறது எங்களுக்கு ஆச்சரியமாக இருக்குங்க. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அவருடைய வாக்குத்தத்தங்கள் மாறாதது, அவருடைய வாக்குத்தத்தங்கள் மாறாதது. அங்கே நமக்கு விசுவாசம் வேணும், அடுத்தது கீழ்ப்படிதல் வேணும். கீழ்ப்படிதலோடு நாம் அங்கே செயல்பட ஆரம்பிக்கிற போது என்ன ஆயிருதுங்க, அங்கே ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை மாற்றி விடுகிறார். ஆபிரகாம் அவனுடைய சொந்த தேசத்தை விட்டு வாக்குத்தத்தத்தை நம்பி, கர்த்தர் வார்த்தையை நம்பி அவன் புறப்பட்டு வந்தான். அதே மாதிரி கர்த்தர் வார்த்தையை, வாக்குத்தத்தத்தை நம்பி நான் தேசத்தை விட்டு புறப்பட்டு போனேன். போகும்போது கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. அந்த கீழ்ப்படிதல் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப முக்கியமானது. ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை சுதந்திரிப்பதற்கு என்ன முக்கியங்க, கீழ்ப்படிதல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. அந்த கீழ்ப்படிதலுக்குள்ளாக நாம் கடந்து வர வேண்டும். ஹல்லேலூயா. சத்தமா ஒரு ஹல்லேலூயா. நாம் எல்லாரும் அப்படியே எழுந்து நிற்கலாமா? ஓகே, கவனிங்க. கொடுப்பது என்பது, நம்ம போன வாரத்திலேயே நான் பேசினேன், கொடுக்கறதுங்கிறது எப்படி கொடுக்கணுங்க, நம்ம அதை ஒரு சடங்கு மாதிரி, அது ஒரு ஆராதனையின் ஒரு பகுதி மாதிரி நாம் எல்லாரும் எழுந்து நின்று காணிக்கை செலுத்துவோம் அப்படின்னதும் நம்மக்கிட்ட இருக்கிறதுல இருந்து நம்ம எதையோ ஒன்றை எடுத்து போடுறது கிடையாது. நம்ம ஜெபத்தோடு முன்னாடியே நாம் தீர்மானித்து கடந்து வர வேண்டும் அப்படின்னு சொன்னேன் இல்லையா? இப்போது வாக்குத்தத்தங்கள், கர்த்தர் நமக்கு சொன்ன வார்த்தை, சொன்ன சொல் மாறாத தேவன் இல்லையா? அவர் சொன்ன வார்த்தைகள் நம்ம வாழ்க்கையில் நிறைவேறுகிறதற்கு நாம் என்ன செய்யணும் அப்படின்னா, விசுவாசத்தோடு கூட கர்த்தர் எனக்கு இந்த வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுகிறார் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு விசுவாச காணிக்கை செலுத்த வேண்டும். என்ன காணிக்கைங்க? ரெகுலராக போடக்கூடிய காணிக்கை, பையில் போடக்கூடிய காணிக்கை அல்ல. என்ன செய்யணுங்க, என் வாழ்க்கையில் இந்த வாக்குத்தத்தங்களை எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுகிறார் அப்படின்னு சொல்லிட்டு விசுவாச காணிக்கைகளை நாம் செலுத்த வேண்டும். ஹல்லேலூயா. ஆன்லைனில் பார்த்து கொண்டு இருக்கிறவர்கள், உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நிறைவேறுகிறதற்கு ஒரு விசுவாச காணிக்கையை, சிறப்பான விசுவாச காணிக்கைகளை செலுத்துங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து அந்த வாக்குத்தத்தங்களை உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்றுவார். உங்கள் விசுவாசம் பெருகும். ஆமென்.